தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆத்தூரிலிருந்து நமது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ராஜா சாலமோன் அளிக்கும் தகவலை இப்போது கேட்கலாம். நம்ம இப்ப நிக்கிற இடம் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பாலத்துல தான் இப்ப நிக்கிறோம். இந்த ஆத்தூருங்கிறது பாத்தீங்கன்னா தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய வழியில பிரதான சாலையில உள்ள ஒரு முக்கியமான பகுதி. இந்த பகுதியில தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்திற்கு மேல் செல்லக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது தண்ணீர் சென்று கொண்டிருக்கின்றது. மாவட்ட ஆட்சியர் நேற்று கூறும் பொழுது தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து, அதாவது தென்காசி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் இருந்து 55,000 கன அடி தண்ணீர் வருகிறது. அங்கே வருகிற மழையின் காரணமாக, இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பெய்கிற மழையின் காரணமாக ஒரு 20,000 கன அடி கூடுதலாக சேர்ந்து மொத்தம் 70,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது என்பதாக கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இப்பொழுது தூத்துக்குடியில் இந்த ஆத்தூர் பாலத்தின் கீழே இவ்வளவு தூரம் தண்ணி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆத்தூர் பாலமானது ஏற்கனவே புதிதாக கட்டப்பட்டு அந்த புதிதாக கட்டப்பட்ட பாலத்தில் ஒரு சில பழுதுகள் ஏற்பட்ட காரணத்தினால் அந்த பாலத்தில் போக்குவரத்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த பழைய பாலம், அதாவது ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழைய பாலத்தில் தான் இன்று வரைக்கும் போக்குவரத்துகள் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அந்த தண்ணீர் அதிகமாக அந்த பாலத்தையும் நெருங்கி சென்று கொண்டிருப்பதால் இப்பொழுது அங்கு அந்த பழைய பாலத்தில் அந்த போக்குவரத்தை நிறுத்தி மேம்பாலத்து வழியாக வாகனங்கள், இருசக்கர வாகனங்களை மட்டும் அனுமதித்து வருகிறார்கள். பெரிய 4 சக்கர வாகனங்கள், பேருந்துகள் எதையும் அனுமதிக்கவில்லை. எனவே இந்த வாகனங்கள் அனைத்தும் ஏரல் வழியாக சிறுவைகுண்டம் சென்று சுற்றி திருச்செந்தூருக்கு செல்லக்கூடிய சூழல் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது தண்ணீர் அனைத்தும் இப்பொழுது கடலுக்கு வீணாக சென்று கொண்டிருக்கின்றது. இதுபோன்ற மழை காலங்களில் இதுபோன்று தண்ணீர் வீணாக செல்வதும், இதுபோன்று பாலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் நிமித்தமாக போக்குவரத்து தடை செய்வதும் தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கின்றன. இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்த நாடு, இவ்வளவு தூரம் நாம் வளர்ந்து விட்டோம் என்று கூறுகின்ற இந்த நேரத்திலும் இன்னும் பழைய பாலத்தையே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த வருடமும் இதே போல ஒரு மழை வந்தது, இதே போல ஒரு அனுபவம் கிடைத்தது. ஆனாலும் அதை பாடமாக எடுத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை எங்களுக்கு. எனவே நாங்கள் திரும்ப இதே பாடுகளையும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் வரியை மட்டும் சரியாக வாங்குகிறார்கள் என்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டுகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு உடனடியாக நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதும் பொதுமக்களுடைய கருத்தாக உள்ளது.